அனைவருக்கும் வணக்கம். வழக்கறிஞர் சீனி நாடார், தலைவர் பாண்டியனார் மக்கள் இயக்கம். இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் பீகார் தேர்தல் களத்தில் தமிழர்களையும் டிஎம்கேவையும் விமர்சிக்கும் விதத்தில் ஒரு காணொலி ஒன்று பேசியிருக்காரு. அது பெரிய விவாத பொருளாக போய்கிட்டு இருக்கு. பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த பேச்சு சரிதானா, இது மக்களை எந்த அளவில் இது பாதிக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பேச போகிறோம். குறிப்பாக பிரதமர் என்பவர் இந்திய நாட்டின் ஒட்டுமொத்த மக்களுக்குமான ஒரு முதன்மையான ஒரு தலைவர், குடியரசுத் தலைவர். அதுக்கப்புறம் பிரதமருங்கிற இந்திய தேசத்தின் அனைவருக்குமான ஒரு தலைவர். அவர் மிகுந்த பொறுப்போடும் மிகுந்த ஒரு தெளிவான ஒரு சிந்தனையோடு தான் அவர் செயல்படணும். அதை விட்டுட்டு அவர் பீகாரில் பேசும்போது ஓட்டு வங்கிக்காக, அதாவது வாக்கு பிஜேபிக்கு விழணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சாரரை உயர்த்தி பேசுவதும் ஒரு சாரரை அவமானத்திற்குள்ளாக்கி பேசுவதும் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. அதை பிரதமர் பதவியில் இருக்கக்கூடிய மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் இதை நம்ம செஞ்சிருக்கக்கூடாது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. குறிப்பாக சொல்லப்போனோம் அப்படின்னா, 2026 தேர்தல் களம் இப்போ தமிழ்நாட்டில் வரப்போகுது. அதே மாதிரி பீகார்லேயும் இப்போ தேர்தல் வரப்போகுது. இந்த தேர்தல் சமயத்தில் இவங்க பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் மக்களை எப்படியெல்லாம் பாதிக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட பீகார் மக்கள் நிறையா பேர் தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னை, கோயம்புத்தூரில், திருப்பூரில் நிறையா இடத்துல புலம்பெயர் தொழிலாளர்களாக இங்கே வேலை பார்த்துக்கிட்டு அவங்க குடும்பமாக பல ஆண்டுகளாக இங்கே வசித்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அதேமாதிரி நம்ம தமிழகத்தை சேர்ந்த மக்கள் நார்த் இந்தியன் லெவலில் நிறையா இடத்துல நம்மளும் போய் புலம்பெயர்ந்து போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்பேற்பட்ட சூழ்நிலையில் 2 தினங்களுக்கு முன்பு பீகாரில் நடந்த மீட்டிங்கில் பிரதமர் மோடி அவர்கள் என்ன பேசுகிறார் அப்படின்னா, இந்திய கூட்டணியை விமர்சனிக்கும் வகையில் தெலுங்கானா மற்றும் கர்நாடகாவில் காங்கிரஸ்காரர்கள் பீகாரியை அவமானப்படுத்துகிறார்கள் அப்படின்னும், அதே மாதிரி தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் சேர்ந்தவர்கள் பீகாரை அவமானப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போது அதில் சில பிஜேபியை சேர்ந்த கட்சி நிர்வாகிகள் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர்கள் தமிழர்களை புண்படுத்தவில்லை, டிஎம்கேவை தான் விமர்சனம் பண்ணாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, அவங்களுக்கு ஒரு கேள்வி. ஒட்டுமொத்த இந்திய தேசத்தின் அளவிலாக இந்தியர்களை அவர் கொச்சப்படுத்தும் விதமாக ஒரு பக்கத்து நாட்டுக்காரங்க நம்மகிட்ட நம்மளை பேசுகிறாங்க அப்படின்னா, அதில் கட்சி பாகுபாடு யாரும் பார்க்க போகிறதில்ல. பிஜேபிக்காரங்க இப்படி செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, பிஜேபியை சார்ந்த ஒரு குற்றம் பண்ணிட்டாங்க. உதாரணத்துக்கு நம்ம லலித் மோடி அந்தவெல்லாம் தப்பிச்சு போனாங்க, இப்போ 1000 கோடி அடிச்சுட்டு போனாங்க. அப்படி போகும்போது அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அவங்கள பிஜேபியை சார்ந்தவங்கன்னு யாரும் பார்க்குறதில்ல, ஒட்டுமொத்த தேசத்தின் ஒரு ஆளாக தான் பார்க்குறோம். அதேமாதிரி இப்போது கரண்ட்டில் மக்களால் வாக்கு செலுத்தப்பட்டு ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி டிஎம்கே. அப்போ நீங்கள் டிஎம்கே விமர்சனம் பண்ணாலும் ஒன்று தான், தமிழகம் சார்ந்த மக்களை விமர்சனம் பண்ணாலும் ஒன்று தான். நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பகுத்தறிவோடு அதை பிரித்து பார்க்குற அளவுக்கு பீகார் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த மனநிலைமை நீங்கள் பேசக்கூடிய அந்த களத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் இப்போ என்னவா நீங்கள் நினச்சதை பேசுகிறீங்க அப்படின்னா, இப்படி பேசக்கூடிய ஒரு விஷயத்தினால அங்குள்ள பீகார் சொந்தங்களும் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் இங்கெங்கெல்லாம் யார் இருக்காங்களோ, இனி வருகின்ற தேர்தலில் நம்மளை நீங்கள் டைரெக்டாக பிஜேபியும் அதன் சார்ந்த கூட்டணி கட்சிகளுக்கு தான் ஓட்டு போடணும், டிஎம்கேக்கு ஓட்டு போடக்கூடாது. இதை தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய பீகார் சேர்ந்த மக்களுக்கு இதை தெரியப்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய பேச்சு இந்த இடத்துல இருக்குங்கிறத நம்ம நல்லபடியாக பார்க்க முடிகிறது. இது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். இதை அதே மாதிரி இந்த விஷயம் ஒரு பேசும் பொருளாக ஆனவனா மறுநாள் தமிழ் மொழியின் மீது பெரிய பாசம் இருக்கிற மாதிரி பேசுகிறாரு. அதே நேரத்தில் சமஸ்கிருதத்தை விட்டு கொடுக்காமலும் பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்கிறாரு. குறிப்பாக இதில் இன்னொரு சந்தேகம் என்ன வருது அப்படின்னா, இப்போ சமீப காலமாக எஸ்ஐஆர் என்று சொல்லப்படக்கூடிய சிறப்பு தீவிர திருத்தப் பணியை எலெக்ஷன் கமிஷன் இப்போ கண்டக்ட் பண்ண போகிறாங்க. எங்கன்னா தமிழ்நாட்டிலையும் பண்ணுறாங்க, சில மாநிலங்களில் பீகாரில், அப்புறம் மத்திய பிரதேசம் நிறையா மாநிலங்களில் இப்போ பண்ணுறாங்க. அதை பண்ணும்போது இப்போ மோடியோட பேச்சுக்கும் அங்கே எஸ்ஐஆர் நடக்கிறதுக்கும் ஏதாவது ஒப்பிட்டு சில விஷயங்கள் ஏதாவது குளறுபடிகள் இருக்குமாங்கிற ஒரு ஐயம் தமிழ்நாட்டு மக்களுக்கு இப்போ வர ஆரம்பிச்சிருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷன் கீழே இருக்கக்கூடியது தான் இந்த எஸ்ஐஆர். இந்த எஸ்ஐஆர் அமைப்பு கிட்டத்தட்ட ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் நம்மளோட டேட்டாஸும் நம்மளுடைய வாக்கு யாரெல்லாம் இருக்குங்கிறத மொத்தமாக அனலைஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய வேலையை எஸ்ஐஆர் செஞ்சுக்கிட்டு இருக்குது. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் புதுசாக அவங்கள திருத்தப் பணிகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக சில பல காரணங்களை சொல்லி 2 இடத்துல வாக்கு போட்டுருந்தாங்க அப்படிலாம் சொல்லி சொல்கிறாங்க. என்னதான் அவர்களுடைய செயல்கள் இருந்தாலும் கூட சமீபத்தில் பீகாரில் நடைபெற்ற எஸ்ஐஆர் பணிகள் திருப்திகரமாக இல்லைங்கிறத உச்சநீதிமன்றமும் சில இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டிலேயும் சில வேலைகளை செய்வதற்காக பிஜேபியின் தலைமையில் செயல்படக்கூடிய
எலெக்ஷன் கமிஷன் வந்து முற்படுகிறதா என்பதும் ஒரு மக்களுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. இவ்வாறான சூழ்நிலையில்தான் வந்து மக்களுக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலும் டிஎம்கேவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக பீகார் மக்களின் வாக்கை அதிகப்படியாக இங்கே கொண்டு வரதுக்கு எஸ்ஐஆரை பயன்படுத்துவதன் மூலமாகவும் பீகார் மக்களுக்கு வந்து ஒரு மனநிலைமையை தவறான ஒரு கண்ணோட்டத்தில் கொண்டு போனோம்னா ஒட்டுமொத்த நார்த் இந்தியன்ஸுங்களுக்கு இங்கே ஓட்டு கொண்டு வந்து அவங்க மூலமாக தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி கால் ஊனிடலான்னு சொல்லி நினைக்கிறாங்க. இது வந்து ஏற்புடையதல்ல. அதுவும் வந்து நாட்டின் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் வந்து இதை செய்கிறது வந்து ஒருபோதும் வந்து தமிழக மக்களும் யாரும் ஏற்றுக்கிட மாட்டாங்க அப்படிங்கிறத அந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழக மக்களின் உணர்வுகளுக்கும் அவர்களுக்கு மதிப்பு கொடுக்காமல் சில விஷயங்கள் இந்த மாதிரி வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து கொஞ்சம் கூட வந்து நியாயப்படுத்தும் விதமாக வந்து நிறையா கட்சி தலைவர்கள் வந்து பிஜேபியை சேர்ந்த தலைவர்களும் தமிழ்நாட்டில் இங்கே பேசுகிறாங்க. டிஎம்கே தான் விமர்சனம் பண்ணார், உங்களை விமர்சனம் பண்ணலன்னு சொல்கிறாரு. இது வந்து முற்றிலும் ஏற்புடையதல்ல. அப்படி பார்க்கக்கூடாது. நீங்கள் இந்த ஊரை விட்டு வெளியில் போயிட்டீங்கன்னா எல்லாருமே இந்தியர்கள் தான். ஊருக்குள்ளே வரும்போது இங்கே யார் ஆட்சி நடக்கோ அவங்க தான் அந்த மக்களுக்கான தலைவர்களாக போற்றப்படக்கூடியதும். இப்படி தான் வெளியில் எல்லாரும் பார்ப்பாங்க. அதனால் இந்த கருத்துக்களை வந்து முற்றிலும் தவிர்த்துட்டு நாகரிகமான முறையிலே அரசியல் செய்து நீங்கள் செய்த நற்திட்டங்களையும்